வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டிவிகேவுக்கு எதிராக ஒரு பெரிய அடாவடித்தனத்தை உயர்நீதிமன்றம் பண்ணியிருக்கு. சொன்னது உச்சநீதிமன்றம். டிவிகேவுக்கு அப்படி என்ன அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நீங்கள் கேட்கலாம், ஒரு அநீதியா 2 அநீதியா சார்? கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பஞ்சாயத்து அப்படின்னு நம்மளால் கேட்க முடியுது. இப்போ என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. டிவிகேவுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. என்ன விஷயம்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பெரும்பான்மை இல்லாமல் தவிக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு மெஜாரிட்டி இல்லை, கூட்டணியோடு தான் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் முக்கியம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஜெயித்த டிவிகே வேட்பாளர் சீனிவாச சேதுபதி அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு தடை விதிக்குது உயர்நீதிமன்றம். இதுதான் இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதுதான் விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றம் அடாவடித்தனம் பண்ணியிருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. என்ன அடாவடி? முதல்ல இந்த விஷயத்தில் பெரிய கருப்பன் சார்பாக திமுக சார்பாக ஆஜரானது யாருன்னா முகுல் ரோஹித்கி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சிங்வி ராகுல் காந்திக்கு வேண்டியப்பட்டார். அவர் தான் டிவிகேக்கு ஆதரவாக வராரு. என்ன வாதம் முன்வைக்கப்படுதுன்னா, முகுல் ரோஹித்கி சொல்கிறாரு, 75 ஆண்டு கால தேர்தல் ஆணைய வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா திருப்பத்தூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2 ஊர் இருக்குது. ஒன்று சிவகங்கை மாவட்டத்தில் 185 நம்பர், இன்னொன்று 50ங்கிற நம்பர். தபால் வாக்கு மாற்றி அனுப்பிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி சட்டசபையில் திமுக வெளிநடப்பு பண்ணிடுச்சு. அதனால் இந்த ஆட்சி தப்பிச்சிருச்சு. ஆனால் இது ஒரு பெரிய கருப்பனுங்கிற ஒருத்தர் எம்எல்ஏவாக உள்ளே இருக்க வேண்டியவர். அவர் உள்ளே இருக்காமல் இவர் டிவிகே வேட்பாளர் உள்ளே இருக்கார். இது தப்பு அப்படின்னு வாதாடுறாரு. உடனே அபிஷேக் சிங்வி டிவிகே சார்பாக ஆஜரான அவர் என்ன கேட்குறாரு, ஐயா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை பெரிய கருப்பன் உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் கூட உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை ஒரு ஓட்டு போடக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கல. உயர்நீதிமன்றத்துக்கு அப்படி என்ன அவசரம்? மற்ற வழக்குகளை இதே மாதிரி தான் நடைமுறை பின்பற்றப்படுதா? ஏன் இந்த உயர்நீதிமன்றம் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இந்த கேஸ்லன்னு கேட்குறாங்க. உடனே உச்சநீதிமன்றம் லைனுக்கு வருது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, ஒரு பெரிய அடாவடித்தனம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் இருக்கக்கூடிய முகுல் ரோஹித்தி சொல்கிறார், இல்லை கடந்த காலங்களில் பார்த்தா யாசின் மாலிக் காஷ்மீர் அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றம் 2 மணிக்கு விசாரிச்சிருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கேட்குறாங்க முகுல் ரோஹித்தியை பார்த்து, ஐயா நீங்கள் ரிட் மனுவை தாக்கல் ஏன் பண்ணீங்க? பிரிவு 226 பிரகாரம் ரிட் மனுவை ஏன் தாக்கல் பண்ணீங்க? தேர்தல் மனுவாக தாக்கல் பண்ணணும், ஏன் ரிட் மனுவை தாக்கல் பண்ணீங்க? அதனுடைய நோக்கம் என்ன? தேர்தல் ஆணையமும் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதான் விசித்திரம். தேர்தல் ஆணையமும் எப்படி இதை அனுமதிச்சிங்கன்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, தேர்தல் ஆணையம் பிஜேபி ஒன்று தானே, பிஜேபி அப்படிங்கிற கட்சி திமுகவுக்கு துணை போகுது. அப்போ டிவிகே வேட்பாளர் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது. அதான் சொன்னார்ல, மறைமுக கூட்டணி, அந்த கூட்டணின்னு முதலமைச்சர் சொன்னார். அது உண்மையாயிடுச்சு. வேறு என்ன சொல்கிறது? அப்போ இதிலேருந்து ஒன்று தெரியுது. நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை நீங்கள் விசாரித்தது போதும், இனிமேல் நாங்கள் விசாரிக்கிறோன்ட்டாங்க. இது முதல் தடவையில். அதான் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபஸ்ட்டு டைம்னா நம்ம பேசாமல் இருந்திருப்போம். இதே மாதிரி தான் விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்தது. உச்சநீதிமன்றம் இது தப்புன்னு சொன்னாங்க. நீதியரசர் மகேஸ்வரி நினைக்கிற அந்த கேஸ் எடுத்தவங்க அவங்க தான் சொன்னாங்க. இன்னும் கூட நிறைய பேர் என்னென்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசனை பாருங்கள். இனிமேல் இவர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அந்த எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி இனிமேல் தாராளமாக சட்டமன்ற நிகழ்வோட பங்கு இருக்கலாம். திமுக என்ன நினச்சுன்னா, அந்த ஒருத்தரை கழட்டி விடணும், ஒவ்வொருத்தரையாக கழட்டி விடணும். இப்போ திமுகவுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சிவி சண்முகம் தலைமையிலான அவங்க போயிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா பலம் கூடிடுச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 பேர் 25 பேர் அந்த பக்கம் போனாங்கன்னா, ஏற்கனவே 120ன்னு வச்சுக்காங்க. 120 ஐயுஎம்எல்ஏ போகுது, விசிகாவே போகுதுன்னா கூட 108 + 20னா சூப்பராக 140 கிட்ட வந்துடுது. 140 போதும். நம்ம காலையிலே சொன்ன மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் வாபஸ் வாங்கிடுவாங்க. சிவி சண்முகம் மிரட்டுவார், இது அமைச்சர் பதவியை கெட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி மிரட்டுவார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இதன்ட்டு தான் கட்சி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மேலே இவங்க வழக்கு போடணும், அவர் இவங்க மேலே வழக்கு போடுவார். இந்த கேஸ் முடிக்கவே 5 வருஷம் ஆகும். அப்போ அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ விஜய் தரப்பையும் இவங்க ஆதரிக்காமல் கழட்டி விட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இது மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்தால் அவங்க ஜெயிக்க முடியுமா? டிவிகேலன்னா ஜெயிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு நல்லா தெரியும், இனிமேல் எதிர்காலம் இவங்க தான். எப்பயுமே அதிமுக அப்படின்னா ஒரு தலைவரை நம்பி தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தனி மனித வழிபாடுங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கும், அதிமுக நிர்வாகிகளுக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் பதவி விட்டு போகும்போது எல்லோரும் அழுதுகிட்டே பதவி பிரமாணம்லாம் பண்ணி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், சிறையில் இருக்கும்போது
அதனால் இவங்களை பற்றி தெரியும். அதே மாதிரி கடந்த காலங்களில் இவங்க என்னென்ன பேசினாங்கிறது தெரியும். அதனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு, முதல்வராக விஜய் என்ன நினைக்கிறாரு, என்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டார், நீங்கள் என்கிட்ட ஆதரவு கொடுக்குறீங்க, யார் ஆதரவு கொடுத்தாலும் சந்தோஷம் தானே, நமக்கு என்ன சார், நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மை வேணும், பெரும்பான்மை தான் சார் நலத்திட்டங்கள் பண்ண முடியும். திமுகவுக்கு என்ன கலக்கணும்னா இந்த 120 இருக்கணும், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் ஒன்று வீசிக்க ஏதாவது, ஏன்னா தீய சக்தி அப்படின்னு விஜய் சொன்னார். அதே தீய சக்தியில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் விஜய் பக்கத்தில் வச்சுருக்காருன்னா, விஜய் அவர்கள் எந்த கூட்டத்திலேயாவது கம்யூனிஸ்டையோ விசிகாவையோ கடுமையாக திட்டினாரா? ஒரே சக்தி தீய சக்தியை மட்டும்தான் திட்டினார், பிஜேபி தான் திட்டினார். இப்போ பிஜேபி உறுப்பினர்கிட்ட ஆதரவு வாங்கிட்டால் நம்ம கேட்குறது பாயிண்ட் கரெக்டு. கடந்த காலங்களில் அதிமுக திமுக எல்லா கட்சியுமே பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே சார். திருமாவர்களே காட்டுமன்னார் கோயிலில் இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணியில் தான் சார் ஜெயிச்சார். கடந்த காலங்களில் எல்லாத்தையும் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இவர் நம்ம ஒன்றியத்தில் நம்ம கம்யூனிஸ்ட்டும் சந்திரசேகர் இவங்க தான் சேர்ந்து இவங்களை ஆட்சி விபி சிங் ஆட்சி கவுத்தது யார்? அதான் பழைய காலத்தில் நிறையா நடந்திருக்குல்ல. அதனால் இந்த வாதம்லாம் ஏற்புடையதில்லை. இப்போவும் நம்ம சொல்கிறோம், இந்த தேர்தல் வழக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியாது. அப்பாவு இன்பதுரை கேஸு கடைசியாக அவர் 5 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டார், அப்போ வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அதேமாதிரி விருதுநகரில் நம்ம விஜய் பிரபாகரன் அவர் இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம இவர் நிற்கிறார், மாணிக்கம் தாக்கூர், 2 பேருக்குமான கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு. இது முடியவே முடியாது. அப்போ என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா, விஜய் தரப்பு பல ஏரியாவில் கம்மியாக தான் வெற்றி பெற்றுட்ருக்காங்க. பாருங்கள், நாகர்கோயில் ஈரோடு அவங்க ஆளே இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் 65% பேர் விஜய்க்கு எதிராக இருக்கிறார்கள். நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் பணம் 10 பேருக்கு கொடுத்து அந்த 10 பேரில் 6 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 4 பேர் உங்களுக்கு பணம் வாங்கினதுக்கு தான் ஓட்டு பணம் கொடுத்தானே ஜெயிச்சிங்க. இந்த பக்கம் டிவிக்கில் ₹1 கொடுத்தாங்களா அவங்க யார்ட்டையாவது சொல்லுங்கள், காமிங்க பார்ப்போம். இது பணம் கொடுக்காத சார், இது அதிகாரம் பணபலம் எல்லாத்தையும் வைத்து கட்டமைப்பு எல்லாத்தையும் வச்சு இவ்வளோ தான் ஜெயிச்சிருக்கீங்க. இது உங்கள் பவர் மட்டும் அவர்கிட்ட இருந்ததுன்னா 214 அவர் தான். நான் சொல்கிறது சரியா? எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று கேட்குறேன், பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பேசுகிறது ஏதாவது ஊடகத்தில் வருது, விஜய் கட்சிக்கு எதிராக அடாவடித்தனம் பண்ணியிருக்குது உயர்நீதிமன்றம்னு உச்சநீதிமன்றம் சொன்னது ஏன் நீங்கள் விவாத பொருளாக்கலாம்? பெரிய விஷயம் இல்லை இந்த வார்த்தை. இப்போ விஜய் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ சொன்னால் உடனே வரிஞ்சு கட்டிட்டு வரீங்கள? பார்த்தீங்களா, அவர் வரி கட்டலை, உயர்நீதிமன்றம் கண்டிக்குது, இதெல்லாம் சொல்கிறீங்களே, அப்போ இதையும் கண்டிக்கணும்ல. அவருடைய பர்சனல் விஷயத்தை எடுத்து வச்சுட்டு எவ்வளோ பேசுனீங்க, இந்த விஷயத்தையும் நீங்கள் விவாதிக்கணும், ஏன் விவாதிக்க மாட்டீங்க? மறுபடியும் சொல்கிறோம், விஜய் தரப்புக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன்னா பல அதிகாரங்கள் இவரிடம் இருக்கிறது. எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இது அவசரமாக விசாரித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நீதி இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதாவது நேற்று நீதியரசர் அதே சொல்கிறாரு, இன்றைக்கி வாக்கெடுப்பு நடக்குது, இன்றைக்கி வாக்கெடுப்பில் வாக்கு போட்டிருக்கணும். அவருடைய ஒரு ஓட்டுக்கு சார் நீங்கள் ஜெயிச்சிருச்சு, அதை விட்டுருங்க, மறுபடி ஒரு ஓட்டு இருந்தால் நல்லது தானே. அவருடைய உரிமையை ஏன் கெடுக்குறீங்க? யாருடைய உரிமையும் கெடுக்கக்கூடாது, அதுதானே அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? எல்லாத்தையும் தாண்டி ரிட் மனுவா 226 பிரிவின் படி இன்றைக்கி முகுல் ரோஹித்கி பண்ணது மிகப்பெரிய தவறு. திட்டமிட்டு தெரிஞ்சே தான் அவர் பண்ணுறாரு. ஒரு ஃப்ளூக்கில் பண்ணி பார்ப்போம், விட்டா தானே அப்படின்ட்டு. முகுல் ரோஹித்கிக்கு 40 லட்ச ரூபா ஒரு நாள் ஃபீஸு யார் கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பிரச்சனையே இல்லை. ராகுல் காந்தியோட ஃப்ரெண்ட் அபிஷேக் சிங்வியை பக்காவாக வாதாடிட்டார். நீதி ஜெயிச்சதுன்னே சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த அரசை எப்படியும் கவுக்கணும்னு இது மேலே இருந்து ஆள் பண்ணுவாங்க. இந்நேரம் பிஜேபியும் திமுக ஏற்கனவே மறைமுக கூட்டணி, இனிமேல் நேர்முக கூட்டணியாக இருக்கும். திமுக எதுக்கும் தயாராக இருக்கும். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் திமுக தனியாக தான் நிற்கணும். ஐயுஎம்எலோ கம்யூனிஸ்ட்டோ இவங்கெல்லாம் போகவே மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எம்பி ஆகணும்னா விஜய் தம்பியோட தான் இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக பாதிப்பு அவங்களுக்கும் பிரச்சனை. ஐயா எங்களுக்கு ஒரு 2 சீட்டாவது கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. இப்போ பழனிசாமி காலைல சொல்கிறாரு, இது தனி அணியை நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஆமாம் சார், அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க சார். ஆதரவு கொடுத்தவங்களும் போய் பார்க்குறாரு. முதல்ல ஆதரவு கொடுத்துட்டாரு, ஆதரவு கொடுத்தவங்களாம் போய் பார்க்குறாரு. நீங்கள் ஆதரவு கொடுக்கல, உங்களை பார்க்கல, அவ்வளோதான். இது என்ன பெரிய விஷயம்? அதனால் இந்த வாதம்லாம் ஏற்றுக்கொள்ளவே தான் இது சொத்தையான வாதம். கடந்த காலங்களில் நீங்கள் இதை விடலாம் மோசமாக ஜனநாயகத்தை குழி தோண்டி போச்சிருக்கீங்க. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நிலையாக இருக்கக்கூடிய அரசை நல்லா பண்ணிகிட்டு இருக்க ஒரு அரசை நீங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு வெகுஜன மக்கள் கோபத்துக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் திமுக வெளிநடை பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சௌமியா அவர்கள் ஏன் வெளிநடை பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியும், எப்போயா இருந்தாலும் இப்போ ஆதரவு கேட்டால் உடனே நான் அந்த பாட்டாளி வச்சு கொடுத்துரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிரேமலதா அவர்கள் வெளிநடை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இவங்களோட இருக்காங்க. அப்போ பல விஷயங்கள் திரைமறைவில் நடந்து கொண்டு இருக்கும். அதாவது அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு மறுபடியும் காலையில் நான் சொன்ன மாதிரி தான், யாரையும் கையை பிடிச்செல்லாம் எழுதலை. அவர் தான் முதல் நாள் அவர் அங்கே இருந்தார், இப்போ இங்கே வராரு. அப்போ ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுருக்க டிடிவி
இன்றைக்கி அந்த எம்எல்ஏவும் இல்லாமல் தனிமரமாக இருக்கிற அந்த ஆதங்கத்தில் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார். திமுக ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்குன்னு தான் சொல்லுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.